இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா மேங்கோ கீர் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மாம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ மாம்பழம் நல்லா ஸ்வீட்டான மாம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேங்கோட தோல் இல்லாமல் அந்த பல்ப் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ண ஒரு மாம்பழத்தை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து சுகர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட மேங்கோ பல்ப் ரெடி. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பால் காய்ச்சிக்கலாம். பால் பாயில் ஆகிட்டுருக்க டைமில் நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு இருக்கு இல்லையா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பால் பொங்கி வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நான் ஜவ்வரிசி 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். ஸோ நான் பால் 1/2 லிட்ரு பால் தண்ணி சேர்க்காத பால் எடுத்திருக்கேன். அதனால தான் 2 ஸ்பூன் மட்டும் ஜவ்வரிசி சேர்த்தேன். ஸோ ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த கஸ்டர்ட் மிக்சர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்து நம்ம மேங்கோ பல்ப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஸோ நம்ம இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி மாம்பழம் பீஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ குடிக்கும் போது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட டேஸ்டியான மேங்கோவுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you.